அது வந்து சரம் பார்த்தா பரம் பார்க்கலாம். சரிம்மா. அப்படி எப்படிங்க ஐயா சரத்தை பார்த்து பூச்சரமா இல்லை எதை சொல்கிறீங்கன்னு தெரியல. அதை வச்சு நான் எப்படி பரத்தை பார்க்க முடியும்? நீ இல்லைன்னா கடவுள் இருக்குதாம்மா? நான் இல்லைன்னாலும் கடவுள் இருப்பார். அது எப்படி இருப்பார்? நீ இல்லைன்னா கடவுள் எப்படிம்மா இருப்பார்? நீ இருந்தால் தான்மா கடவுள் இருப்பார். நீ இருந்தால் தான் கடவுள்னு சொல்லுவேன். தெரியல. உலகத்தில் மனுஷன் இல்லைன்னா கடவுள் பற்றி யார்? கடவுள் எங்கேயாவது வந்து நான் கடவுள், என் பேர் கடவுள், நான் ஒரு வீடு வச்சுக்கிறேன், பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறேன் சிதம்பரத்தில் அப்படின்னு கடவுள் எங்கே என்ன பேசிக்கிறாரா? இல்லை. அப்போ கடவுள் 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 கடவுள்னு சொன்னது யாரு? நாம அந்த மனுஷன். அப்போ நீ இல்லைன்னா கடவுள் எங்கேம்மா இருக்கும்? ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கான். என்னவா இருக்கிறான்? சரமாக இருக்கிறான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், ஆண்டி பண்டு ஆரம் அப்படின்ட்டு. இந்த சபரிமலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா சரம் குத்தி அப்படின்வாங்க, நீலிமலை ஏற்றம் அப்படின்னாங்க. அதெல்லாம் தான் காலையிலே சொல்லிட்டேன் நான். நீலிமலை ஏற்றம்லாம் அங்கே இல்லை, இங்கே உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது. சரங்குத்தின்றதும் பைபிளில் சொல்வார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது ஓரமட்டு கதவெல்லாம் தட்டிங்கிறாங்க, அது போட்டோ எப்படின்னா தட்டிக்கினேன். ஆனால் இயேசுநாதர் சொன்னது உண்மை. தட்டு கதவுன்னா உன்னுடைய மூச்சை கொண்டு போய் உன்னுடைய புருவ மையத்தில் தட்டு, அது துறக்கும், இறைவன் தெரிவான், நீ கேளு கொடுப்பான்னு சொன்னான். இந்த சரமாகப்பட்ட மூச்சு ஆண்டி பண்டு ஆரம். மாலைன்னா தனித்தனியாக இருக்கும், 2 முனை இருக்கும். ஆரம்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது. அது தனித்தனியாக இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம். அப்போது அது தொடர்ச்சி ஆரம் மாதிரியே இருக்குது. அப்போது ஆண்டி பற்று இல்லாதவன். அதுக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபம் இல்லை, நம்மளுக்கு தான் லாபம். ஆனால் அது லாபம் இல்லாத நம்மளை காப்பாற்றிங்குது. அதனால் அது ஆண்டி பண்டு பழமையாந்து. அது எப்போ வந்தது எப்போ உருவாச்சுன்னு தெரியாது. பழமையாந்து பண்டு ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டது. அப்போது ஆண்டி பற்று இல்லாதவன், பண்டு பழமையானவன், ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டவன். இந்த ஆரம்ன்றது தான் சரம்னு பேர். இந்த சரம்ன்ற மூச்சை புருவ மையத்தில் குத்தும் போது தான் உனக்கு ஞானம், கடவுள் 10வது வாசல், 9 வாசல் மூடி 10வது வாசல் திறந்தால் மட்டுமே கடவுளுடைய காட்சி தெரியும். இந்த 9 வாசல் மூடி இருக்கிற வரைக்கும், திறந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வாசல் திறக்காது. அப்போ இதை திறக்கணும்னா இந்த 9 வாசலை மூடணும். இதை தான் அவ்வை பாட்டி சொல்லுது. ஒரு மந்திரத்தால் 9 வாசலை மூடி ஒரு வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுது அகவல்ல, இல்லையா? பிள்ளையார் அகவல்ல. அப்போ இந்த 9 வாசல் மனித வாசல், இந்த ஒரு வாசல் தெய்வ வாசல். இந்த தெய்வ வாசல் திறந்தாதான் இறைவனை நீ பார்க்க முடியும். இந்த 9 வாசலால் இறைவனை பார்க்க முடியாது. இது உலகத்துக்கு தான் உபயோகப்படும். அப்போ இந்த 10 வாசல் மூடும் போது அது தெரியும். இந்த 10 வாசலை மூடுறதுக்கு, அந்த ஒரு வாசலை திறக்கிறதுக்கு என்ன வேணும்னா இந்த சரம் மாறுபடணும், மடை மாறி. அதுக்கு பேர் என்ன? மடை மாறி. இப்போ இப்படியே ஓடி இருந்தது மூச்சு. இந்த மூச்சாகப்பட்டதை இப்போ இப்படி பின்பக்கமாக அமைச்சு முதுகு தண்டு வழியாக எடுத்துன்னு வரும். இதை தான் சொன்னார், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னார், இல்லையா? இந்த மூச்சாகப்பட்டதை கொண்டு போய் சரமாகப்பட்டதை இதில் குத்தனினா இது திறந்துடும். இது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்குது. இங்கே பர 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 பரானும், இங்கே பர 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 பரானும், இங்கே பர பர பரானுமே. அப்போ ஏறது தெரியுது இல்ல? அப்ப மடம் மாறிடுச்சு இல்ல? அது இதுதானே சரம். அப்போ இந்த சரத்தால அதை குத்து. இந்த சரத்தை நீ அறிஞ்சின்னா பரத்தை அறியலாம், கடவுளை அறியலாம். இந்த சரத்தை அறியாம கடவுளை அறிய முடியாது. அப்படின்றதுக்கு தான் நான் சொல்றது, உன்னை தேடு முதல்ல, அப்புறம் கடவுளை தேடலாம்.
நீயே யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதை தான் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலான்னு சொல்கிறேன். புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ஞானங்களை ரொம்ப எளிமையாக வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தனித்தனியாக சொல்லித்தரீங்க. அது விஞ்ஞான அடிப்படையாகவும் இருக்குது, ஒரு வரலாற்று செய்தியாகவும் இருக்குது. ஞானம்ன்றதுமா விஞ்ஞானம். ஆனால் விஞ்ஞானம்ன்றது ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் தான் ஆச்சு தோன்றி. ஆனால் மெஞ்ஞானம்ன்றது முன்னாடி தோன்றியது. இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னாடி தோன்றியது. இன்றைக்கி விஞ்ஞானம்னு பேர் வச்சு, இப்போ நான் ஒரு பேர் வச்சுன்னா, ஒரு கடைக்கு ஒரு பேர் வச்சுன்னா, நீ அதே கடையை திறக்கும்போது ஒரு வேறு பேர் தானே வைப்பேன். அதே மாதிரி இந்த மெஞ்ஞானத்தை இந்த படித்தவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு விஞ்ஞானின்னு வச்சுக்கிறோங்க அப்படின்னு விஞ்ஞானின்னு வச்சுக்கினாங்க. ஆனால் விஞ்ஞானியாக இருந்தாலும் மெஞ்ஞானியாக இருந்தாலும் வித்தியாசங்களை சொல்லின்னு வரேன், கேட்டுக்குங்க. அஞ்ஞானின்னு ஒருத்தங்கிறான் உலகம்ன்ற உலகத்தில். அஞ்ஞானி, பொய்ஞானி, மெஞ்ஞானி, விஞ்ஞானி இல்லையா? இத்தனை விதமாக இருக்கிறான். பொய்ஞானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை பற்றியே தெரியாது. ஏதோ புக்கு வச்சுக்கின்னு 4 படிச்சுட்டான், நான் ஞானின்னு உட்காந்துக்கினான், அவன் பொய்ஞானி. உலகத்தை ஏமாற்ற வந்தவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அஞ்ஞானி, அவனுக்கு எதுவும் தெரியாது, முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ அந்த செயலை செய்துன்னு போவான், அது அஞ்ஞானம். விஞ்ஞானம், உலகம் எப்படி தோன்றியது, உலகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடுறது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் உலகத்தை படைச்சான, உலகத்தை தேடுறது விஞ்ஞானம். உலகத்தை படைச்சவங்கிறான் பாரு, அவனை தேடுறது விஞ்ஞானம் இல்லையா? இத்தனை விதமாக இருக்குது. என்ன பண்ணுறது, என்னன்னு தான் நானும் சொல்லிங்கிறேன். இல்லை, இது படிநிலைகளில் அழகாக ஒரு எக்ஸ்பர்ட் உடைய டெஃபினிஷன்ஸ் மாதிரி சொல்கிறீங்க. அம்மா, ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலையில் 10 குழந்தைங்கள உட்கார வச்சு, நான் பெரிய அறிவாளி அப்படின்ட்டு இங்கிலீஷ் புக்கு எடுத்துன்னு கண்ணா முன்னான்னு படித்தா அதுங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போது அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறவன் தான் ஆசிரியர். அதுக்கு புரியாத சொல்லி கொடுக்குறான், அவனுக்கு பேர் ஆசிரியர்னே கிடையாது, அவன் பைத்தியக்காரன்னு பேர். இன்னைக்கு ஞானம் அப்படி தாங்குது. மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான்னா இவனுக்கு அப்படி சொல்ல தெரியல, இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லும் போது அது மக்களுக்கு புரியல, பைத்தியக்காரத்தனமாக போய் நிற்குதுமா. உண்மை. நான் என்ன சொல்கிறேன், 400 பாடல்கள் ஞானிகளுடைய பாடல் எடுத்து பேசாத, பேச தெரியாது உனக்கு. 4 பாடல் எடுத்து பேசு, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கின்னு பேசு இல்லையா? அதுதானே அர்த்தம் ஒன்று புரிய வைக்க முடியும். அதுதான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்னைய ஞானிகள் எப்படி மாறி போயிருக்கிறான் அப்படின்னா, ஆசையில் மயங்கி விழுந்துட்டுக்கிறான். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். காட்டில் சிறுத்தையை பிடிக்கணுன்னா ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டணும். கட்டினா அது கைன்னு கத்திக்கினே இருந்ததுன்னா எங்கே இருக்கிற சிறுத்தை, ஒழிஞ்சுங்கிற சிறுத்தை வந்து மாட்டிக்கும். அதனால் வேங்கையை பிடிக்கணும்னா ஆடு ஓணும், அதுக்கு ஒரு கூண்டு ஓணும். அதனால் ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். மாடு காட்டி என்னை மதிமயக்கலாகுமோ? ஐயா, நான் இதெல்லாம் இந்த உலகம் எனக்கு வானா, நீ தான் ஓணும், நான் உட்காந்துங்கிறேன். எனக்கு இந்த வேங்கையை பிடிக்கிற மாதிரி ஒரு கூண்டை வச்சு ஒரு ஆட்டை காட்டி அதில் ஒரு பொண்ணை கட்டி போட்டு என்ன பிடிக்கலான்னு பார்க்குறிய? நியாயமா சாமி? இந்த உலகன்ற அழக மாட்டை காட்டி என்னை மதிமயக்க என் அறிவு மங்கி போகலாமா? அப்படி போகக்கூடாது சாமி. நான் அதுக்கு இவ்வளோ காலம் நான் பாடுபடல சாமி, அதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்க சாமின்னு சிவவாய்க்கர் சொல்கிறார். ஆடு காட்டி வேங்கை எகப்படும் மாறுபோல், கோடு காட்டி என்னை கொன்று மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ? நல்ல வழியை காட்டிக்கிறேன் எனக்கு, அந்த வழியில என்ன போகக்கூடாது, இதெல்லாம் என் கண்ணில் காட்டி என்னை மயக்க பார்க்குற எப்படி? கோடு காட்டி என்னை கொன்று உரைத்த கொற்றவா, வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமே. அதுதாம்மா வெளிப்பட்டு உட்காந்து கிடக்கிறேன். ஆரம்ப காலத்தில் கேள்விகளை நான் கேட்டுன்னு தெரிஞ்சேன், தேடின்னு தெரிஞ்சேன். இன்னைக்கு பதிலாக நானே சொல்லின்னுக்கிறேன்.
அன்னைக்கு நான் கேள்வியாக இருந்தேன், இன்னைக்கு பதிலாக இருக்கிறேன். இது அத்தனைக்கும் என் திறமையே இல்லை, இறைவனுடைய அருள். அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். அவர்கள் பிள்ளைகளை தனது கடமை பொறுப்பு என்று நினைத்த காலம் போய் உடமையாக பாவித்து அவர்களுக்கு கல்வியை திணித்து பிள்ளைகளின் வாழ்வை, தேர்வை, மதிப்பெண்ணை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்களின் உணர்வுகளை சிதைக்கின்றனர். இது போன்ற அவலத்திற்கு என்ன தீர்வு? இது ஒரு தவறான கருத்து. இன்றைய காலத்தில், முன்காலத்தில் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, திறமை இருந்தால் அவன் வேலை செய்தான். அப்போது அவங்களுக்கு படிப்பு 5வது 10வது SSLC அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதிலேயே அவன் சம்பாரித்து ஜீவனம் பண்ணுற அளவுக்கு இருந்தது. அதனால் பெற்றவங்க படிப்புக்கு யாரும் துன்பத்தை கொடுக்குறதில்ல. இன்றைய நிலைமை என்ன ஆகிப்போச்சு, நீ 5வது படிச்சுக்கிறியா, 10வது படிச்சவனை கூப்பிடு, 10வது படிச்சுக்கிறியா, அதுவான் நீ வானா MA படிச்சவனை கூப்பிடுன்றோம். அப்போது இந்த நாட்டில் தொழிலுக்கு திறமைக்கு இல்லை, படிப்புக்காக கொடுக்குறான். படிப்புக்காக கொடுக்கும்போது பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளை நல்லா படித்தா தானே நாளைக்கு ஒரு வேலைக்கு போக முடியும், அந்த வேலை செய்தால் தானே அது குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக படிப்புக்கு அவங்க ரொம்ப கம்பல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இப்போது நான் என்னுடைய பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், அவன் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் எனக்கு வசதி டாக்டர் படிக்கிற அளவுக்கு இல்லை. டாக்டர் படிக்கணும்னா கோடிக்கணக்கில் பணம் வேணும். அந்த படிப்பை படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச படிப்புக்கு நீ போகும்போது பெற்றவங்க கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அது ஏன்னா நம்ம தகுதின்னு ஒன்று இருக்குது, அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்க வைக்க முடியும். இன்றைக்கி கல்வி வியாபாரம். அந்த வியாபாரத்தில் அந்த வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இவன் பெற்றவனுக்கு வசதி இல்லை. அப்போ அதுக்கேற்ற படிப்பை படிக்க சொல்கிறான். அப்போ பிள்ளைங்களுக்கு நான் இதை படிக்கணுன்றேன், எங்கள் அப்பா அம்மா இதை படிக்க வைக்க படின்றாங்க அப்படின்னு தவறான எண்ணங்கள். அது நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும், நம்ம உழைக்கணும், வாழணும். அதுக்காக படிங்க. இது எந்த தாய் தகப்பனும் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்ற எண்ண ஆதங்கத்தில் தாய் தகப்பனுங்க அதை செய்கிறாங்க. இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஞானம் அடைதல் என்றால் என்ன? கலியுகத்தில் அதற்கான மார்க்கம் என்ன? ஞானம் ஞானம்ன்றது தனக்குள்ளே தான் அடங்கி இருப்பதே ஞானம். தனக்குள் தான் அடங்கி தனக்குள்ளவே இறைவன் தேடுவது ஞானம். அந்த நிலை எல்லாராலையும் முடியாத விஷயம். ஏன்னால் இதுக்கு முதல் ஆசை ஒரு தடை. 3 விஷயங்கள் தடையாக இருக்குது ஞானத்துக்கு: ஆசை, காமம், பாசம். கலியுகம், கிருதாயுகம், துரோகதாயுகம் அப்படின்லாம் கிடையாது. எல்லா காலத்துலேயும் ஞானிகள் வந்துக்கினே இருக்கிறோம், எல்லா காலத்துலேயும் ஞானிகள் இருந்துக்கினே இருக்கிறான். ஆனால் எல்லாராலையும் அந்த ஞானத்தை அடைய முடியாத போயிடுறான். ஏன் அடைய முடியாமல் போகிறான்? அவன் ஆசைப்படுறான், ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு குடும்ப சூழ்நிலை விடமாட்டேன்து, வறுமை விடமாட்டேன்து, ஆசை விடமாட்டேன்து, பாசம் விடமாட்டேன்து. இதனால் அவனால் ஞானத்தை அடைய முடியாமல் போயிடுது. ஆனால் ஞானத்தை அடையணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, ஆனால் ஆசைப்படாமல் இல்லை. ஆனால் அதில் முழுமையாக ஈடுபட முடியாமல் விட்டுடுறாங்க. அதனால் ஞானத்தை அடையிறதில்லை. ஞானம்ன்றது முதல்ல வைராக்கியம் வேணும். எதை ஒன்றாலும் இழப்பேன், இறைவா உன்னை இழக்க மாட்டேன் அப்படின்ற நிலைக்கு வந்தால்தான் ஞானத்தை அடைய முடியும். மற்ற காரியங்களை முன்னிறுத்தி இறைவனை பின்னிறுத்தும் போது அவன் ஞானத்தை அடைய முடியாமல் போயிடுறான். அதனால் ஞானம்ன்றது ஒரு வைராக்கியம் வேணும். நான் அடைஞ்சே தீர்வேன், நான் இந்த பிறவி பயனை முடிப்பேன் அப்படின்ற வைராக்கியம் இருக்கிறவன் தான் ஞானத்தை அடைய முடியும். வைராக்கியம் இல்லாதவன் ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போகணும், ஏதோ ஒரு குருக்கிட்ட போகணும், ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் வந்துட்டோம், நமக்கு ஞானம் கிடச்சிச்சின்னு தெரினா அவன் ஏமாளின்னு அர்த்தம். அதனால் ஞானம்ன்றது அப்படிப்பட்டதில்லை. வைராக்கியம் அவசியம், வைராக்கியத்தோட வாழ அவசியம். இந்த ஞானத்தை பெறேன், நான் காட்டுக்கு போகிறேன், உபதேசம் வாங்கிட்டேன், பொண்டாட்டியை விட்டுடுவேன், பிள்ளையை விட்டுடுவேன்னா அப்படிப்பட்ட ஞானமே உதவாது. ஏன்னா ஞானம்ன்றது இருக்கிற இடத்துல சாதிக்கணுமே தவிர பயந்து போயிடக்கூடாது. பயந்து போனீங்கன்னா நீ எங்கே போனீங்கனாலும் ஞானத்தை அடைய முடியாது. ஏன்னா எண்ணங்கள் இமயமலைக்கே போனால் கூட உன் குடும்பத்தை விட்டுட்டு உனக்கு இறைவன் மேலே ஞாபகம் வராது, உன் குடும்பத்து மேலே, குழந்தை மேலே, என் பொண்டாட்டி என்ன பண்ணுறா, புள்ள என்ன பண்ணுறா நினைவு தான் இருக்கும். ஆனால் நீ இருக்கிற இடத்துல, பொண்டாட்டி இருக்கிற இடத்துல, புள்ள இருக்கிற இடத்துலையே நீ ஞானத்தை அடைஞ்சின்னா உனக்கு அந்த எண்ணம் மறையும், இறைவனுடைய எண்ணம் நிலைச்சி நிற்கும். அப்போ ஞானம் கிடைக்கும். ஞானி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவர் உண்மையான ஞானி. அவரை போய் பார்க்கணுன்னு நமக்கு மனசு ஏக்கம் வரும். அவரை பார்க்குறோம், ஆனால் அவரை பார்த்ததால் நமக்கு என்ன பலன்? அவரை பார்த்து அவர்கிட்ட நம்ம என்ன சொல் வாங்கிக்கணும், அது யோசிக்கணும். அதனால் அவரை பார்க்கும்போது 1000 பேர் பார்க்குறான்,
அது மாதிரியா நம்ம ஆயிடணும். அப்போ அவர்கிட்ட நம்ம எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா தப்பு இல்லை. சரி, ஏதோ எல்லாரும் போய் பார்க்குறாங்க, நானும் போய் பார்த்தேங்கன்னா அதில் பயனே இல்லை. அது போய் அதனால் நீங்கள் பார்த்தது தப்பு இல்லை. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் பற்று உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆண், பெண், குழந்தை, குட்டி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த உயிர் பற்று வர்றதில்லை. ஏன்னா உயிர்னு ஒன்று இருக்குதுன்றதை அவன் மறந்துட்டுக்கிறோம். எல்லா மனுஷனும் உயிர் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு இல்லை. உடல் இருக்குது, நம்ம போகிறோம் வரோம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா இதை தூக்கி நிற்க வச்சோட பொத்து பொத்துன்னு கீழே வந்துடும். அது புரியல இவனுக்கு. இந்த உயிர்ன்ற ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அவனை 4 பேர் சேர்ந்து தூக்கி நிற்க வச்ச விட அது பொத்துன்னு கீழே வந்துடும், நிற்காது. அப்போது இவனை நிற்க வச்சுன்னுக்கிற பொருளை மறந்துட்டான், மேலே நடந்துக்கின்னுக்கிற பொருளை யோசித்துன்னுக்கிறான். அந்த நிற்க வைக்கிற பொருளை கொஞ்சம் யோசித்து அதனுடைய வழியில் கொஞ்சம் போனீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி பிறப்புக்கு நிற்கும். நல்லது. உடல் பற்று இருக்கிறவன் எந்த பிறப்பு ஒன்றாலும் எடுப்பான். ஏன்னா செத்த எதாவது ஒன்று. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறோம், ஒரு 30 வருஷம் நம்ம கட்டின வீடு நல்ல வீடு தான், 30 வருஷம் வாழறோம், அது இடிஞ்சு வீடு தானே செய்யும். நம்ம கட்டின வீடு இடியாது இருக்குமா? அப்போது இந்த வீட்டில் இருந்துக்கினே இன்னொரு வீடை கட்டிக்கணும்னா இது இடியும் போது நம்ம அதில் போய் கொடுத்தனம் பண்ணலாம். இல்லை நான் கட்டின வீடுங்க இது நல்லா இருக்குங்கன்னா இடிஞ்சு விடும்போது அதில் மாட்டின்னு சாகணும். இல்லை தப்பிச்சு ஓடனா எந்த வீடு குடிச்சவர் கச்சோட அதில் போய் தங்கிடணும் இல்லையா? அதானே முறை. அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளே இருந்துக்குன்னு உயிர் பற்று ஏற்பட்டதுன்னா 10 வாட்டி பிறந்தாலும் மனித பிறப்பு பிறக்கலாம். உடல் பற்று இருந்ததுன்னா நாய், மாடு, ஆடு நம்ம கண்ணெதிர உலாவர பிரியாணியாக போயிடுவோம். இது போகக்கூடாது. ஏன்னா எத்தனையோ புண்ணியம் செய்து தான் இந்த பிறவிக்கு வந்துக்கிறோம். இந்த பிறவியை நம்ம பெரிய ஞானியாவானா, பெரிய கடவுளாவானா, பெரிய மகானாவானா, மனிதனாவானா வாழுங்க. அது வாழறதுக்கு வழி தேடிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் அதை தான் நான் படித்து சொல்லின்னுக்கிறேன். நீ பெரிய ஞானி ஆகாத, மனுஷனாக வாழு, பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத வாழு. உனக்கு இன்பம் கிடைக்கிறதாக பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத. அதனுடைய பலாபலன் உனக்கு மாதா செய்தது மக்களுக்கு வேணுவான். நீ என்ன நன்மை தீமை செய்கிற அதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு வரப்போகுது. உங்கள் அப்பா அம்மா என்ன செய்தாங்களோ அது உனக்கு வரப்போகுது. இது ஒருத்தரோட ஒருத்தர் சொத்து ஒருத்தர் எடுத்துக்கிற மாதிரி இது. பாவமும் நம்ம அப்பா செய்கிற பாவத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க தான் எடுத்துக்கணும். அதனால் அதை அழிக்கணும்னா இந்த வழியில் போங்க. இந்த பிறவி மாறாத ஓனோன்னா இதை உயிரை நினைப்பை உண்டாக்கிங்க, உடலை மறங்க. ஏமா விசாரம் செய்யுங்க. ஆமாம், அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மனசு வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. மனசு தான் விசாரமே பண்ணும். மனசு இல்லைன்னா விசாரமே இல்லையா? படுக்கையில் இல்லை, படுக்கையில் இருப்போம். மனசுக்கிற வரைக்கும் தான் நான் ஆராய ஆரம்பிக்கிறோம், யோசிக்க ஆரம்பிக்கிறோம். மனசு தானே நம்ம. மனசு இல்லைன்னா விசாரன்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லையா? ஆனால் மனசு எதை விசாரிக்கணும் அதுதான் பிரச்சனை. மனசு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் விசாரணை. மனசு இல்லைன்னா மனுஷனுக்கு விசாரணையே கிடையாது, முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அந்த மனசு எதை விசாரணை பண்ணுது? இப்போ அரசியல்வாதி எப்படி திருடலான்னு விசாரணை பண்ணுவான். ஒரு ஆன்மீகவாதி கடவுளை எப்படி அடையலான்னு விசாரணை பண்ணுவான். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் என்ன பண்ணி எத்தனை பில்டிங் கட்டினா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு விசாரணை பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு தொழில் அது விசாரணை. அந்த விசாரணை உங்களுக்காக ஆன விசாரணையாக இருக்கணும், அது உலகத்துக்கான விசாரணையாக இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்மீக விசாரணை. மனம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கன்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா விசாரணைன்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்றுன்னா செயலுன்னு ஒன்று இல்லை. அதனால் மனம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா விசாரணை. மனம் போச்சுன்னா விசாரணை போச்சு அஞ்ஞானிக்கு. ஞானிக்கு மனம் போச்சுன்னா ஆண்டவனோடு தொடர்பு வச்சுங்கிறான்னு அர்த்தம். ஏன்னா உலக செயல் போய்டும் அவனுக்கு. அப்போ அவனுடைய விசாரணைலாம் அவனை பற்றி, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன். ரமணர் அவங்க அப்பா இறந்துடுறாரு, இவர் உட்காந்துன்னுக்கிறாரு. அவங்க அப்பா இறந்துட்ட உடனே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. அப்பா குரல் கொடுக்கல, ஆனால் அப்பா உடல் இருக்குது. அப்பா அவர் யோசிக்கிறார், அதான் விசாரணை. அவர் யோசிக்கிறாரு, என்ன இவ்வளோ நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டா குரல் கொடுப்பார், இப்போ அப்பான்னு 10 வாட்டி கூப்பிட்றா அவர் குரல் கொடுக்கல, ஆனால் அப்பா உடல் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் அப்பாவா நமக்கு இருந்தது யார்? இதுதான் விசாரணை. இந்த விசாரணை பண்ணி 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 அதை தான் நான் யார், என்ன நான் அறியணும் அப்படின்ட்டு 13 வயசில் கோமத்தை கட்டின்னு கிளம்பிட்டார். அப்போ சொத்து வானா, சொகம் வானா, வீடு வானா, வாசல் வானான்னு கிளம்பி வந்துட்டார். இதுதான் ஆன்மீக விசாரணை. தன்னையே தான் விசாரணை பண்ணுறது. மற்றதெல்லாம் உலக விசாரணை பண்ணுறது. எதில் போனால் எவ்வளோ கிடைக்குன்னா அந்த விசாரணையும் இருக்குது. விசாரணைன்றது பல விதத்தில் இருக்குது.
அது எந்த விசாரணை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு. ஆனால் எல்லா விசாரணைக்கும் மனம் வேணும். மனம் இல்லைன்னா விசாரணைன்றதே ஒன்றும் இல்லை. அந்த திருவாச்சியில் உங்களுக்கு எதாவது புரியுதுங்களா? வழக்கமாக நீங்கள் திருவாச்சி பார்ப்பீங்க, அதில் விளக்கெல்லாம் இருக்காது. கோயிலில் என்ன இருக்கும், ஒரு ரவுண்டாக ஆட்சி இருக்கும், அவ்வளோதான். அதில் விளக்கு இருக்காது, அந்த மாதிரி தாமரைகள்லாம் இருக்காது. ஏதாவது யோசனை பண்ணிங்களா? ஏன் இந்த மாதிரிலாம் ஊரே ஒரு பக்கம் போகுது, இவங்க மட்டும் ஏன் வேறு பக்கம் போகிறாங்கன்னு ஏதாவது யோசனை வரும் இல்லை? கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. ஏன்னா ஊர் போகிற வழி ஐயா போகல, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் எல்லாம் பண்ணார். அப்போது அவருக்கு பண்ணக்கூடிய விஷயங்களும் அவர் சொன்ன அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும். அவர் சராசரி மனுஷனும் போல் குடும்ப வாழ்க்கையில் தான் இருந்தார். ஆனாலும் ஒரு ஞானியோட பக்குவத்தில் தான் அங்கே குடும்பம் நடத்திருந்தார். தவிர அவர் குடும்பஸ்த மாதிரி இல்லை. தான் வாழ்ந்தது ஏதோ இந்த குடும்பத்துக்காக தான், பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக தான், சொத்து சுகம் சேர்க்கறதுக்காக தான் இப்படி வாழலை. ஆனால் குடும்பம் பண்ணார், பேரம்பேத்திலாம் எடுத்தார். ஆனாலும் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இங்கே குடும்பம் வாழணும், இங்கே நடத்தியிருந்தார். அதோட விளைவு தான் அவர் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் யோகத்தை பற்றி தான் பேசுவார், ஞானத்தை பற்றி தான் பேசுவார். அப்போ அவருக்குன்னு ஒரு விஷயங்கள் பண்ணும்போதும் அது ஒரு பொருளாக கூட இருக்கலாம். பொருளாக இருந்தாலும் அங்கே அவர் சொன்ன அந்த யோகத்தையும் ஞானத்தையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம அந்த ஆட்சியில் சுற்றி 5 விளக்கு வச்சுருக்கோம். 5 விளக்குன்றது ஐயா ஒரு ஸ்டில் ஒன்று கொடுக்கும். ஐயாவோட ஸ்டில் ஒரு விரலை காட்டுவார், இப்படி 5 மூடி ஒரு விரலை காட்டுவார், அப்படி நிற்பார். அது எதுக்காகனா 5 அடங்க 1 அடங்கும், இல்லை 1 அடங்க 5 அடங்கும். அப்போது அந்த 5 விளக்கு எதை குறிக்குதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற 5 பஞ்ச கருவிகளும் 5 புலனும் எனக்குள்ளே ஒடுங்குனா மனம்ன்றது ஒடுங்க ஆரம்பிச்சிடும். இல்லைப்பா, மனம்ன்றது ஒடுங்குனா இந்த 5 புலனும் வேலை செய்யாமல் ஒடுங்கிடும். அப்போ ஏதோ ஒன்று நடக்கணும். அப்போ அங்கே 5 விளக்கு எதுக்காக வச்சுருன்னா, 5 புலனையும் ஒரு மனுஷன் சுட்டெரித்தால், அதனால தான் அதை விளக்காக வச்சுக்கிறோம். சுட்டெரித்தால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெறும் முட்டு தான் இருக்கும், தாமரை முட்டாகவே இருக்கும். உச்சியில் மட்டும் ஒரே ஒரு தாமரை மலர்ந்துருக்கும். அப்போது ஒரு மனுஷன் தன்னுடைய புலன்களையும் மனசையும் அடக்கி ஆண்டால் இங்கே முட்டாக இருக்கிற இந்த அறிவு மேலே தாமரை என்ற ஞானமாக மலரும். அதுக்கு சாட்சியாக நம்ம ஐயா இருக்கார். அதை உருவகப்படுத்தி தான் அங்கே நம்ம திருவாச்சியை வச்சுருக்கோம். எதை செஞ்சாலும் ஐயா சொன்ன அந்த கோட்டில் இருந்து நம்ம அப்படியும் போகிறதில்ல இப்படியும் போகிறதில்ல. நமக்கு கலங்கரை விளக்கம் நம்ம ஐயா மட்டும்தான், வேறு யாரும் நம்ம எடுத்துக்கிட்டே கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், எதுக்காக வச்சுருக்காங்கன்றது. ஏன்னா நாம் வந்தது அதுக்காக தான். ஏதோ பாடம் வாங்கணும், போகிற வழியெல்லாம் போகலான்னா அது நடக்காத காரியம். பாடத்துக்கும் நம்ம உதவ மாட்டோம், குடும்பத்துக்கும் உதவ மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். எது வரைக்கும் போகலான்னா, குடும்பன்றது நம்மளை ஒரு நாள் கைவிடுற வரைக்கும். அப்போ பாடம் பண்ணினே இருக்கிறோம் சாமி, முதல் பாடம் 2ஆம் பாடம் வாங்கினே இருக்கிறோமே, எவ்வளோ நாளைக்கு இந்த பாடம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்விகள் வரலாம். ஏன்னா நிறைய பாடம் வாங்கினவங்களாம் இருப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த பாடம்லாம் பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக பாடம் வாங்கணுமோ அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இந்த பாடம் பண்ணணும். எதுக்காகனா, என் மனம் செயல்படாமல் நிற்கிற வரைக்கும் பாடம் பண்ணணும். அப்படி நின்றுட்டா பாடத்துக்கு அவசியமே இல்லை, அதுக்கப்புறம் பாடம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. இவ்வளவும் பண்ணுறது அந்த மனமானதை அடக்கிறதுக்காக தான். அதனால தான் வேறு எங்கேயும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதே கிடையாது. நிறைய இடத்துலலாம் போனோம்னா கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, மனசை அங்கே அடக்க வேண்டிய வேலையே கிடையாது. மனசை அடக்க வேண்டிய வேலை இல்லாதனால அதை பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த போராட்டமும் இல்லை. சொன்னதை சொன்ன மாதிரி பண்ணி கண்ணை மூடி உட்காருப்பா, உக்காந்துட்டேன் சாமி, எதையா நினச்சிக்கப்பா நினச்சிக்கணும் சாமி, அழகாக பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பலன் இருக்கானா? ஐயா சொன்ன வார்த்தை தான், நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அப்போ மனம் அழிந்தால் மட்டும்தான், மனம் அழிக்கக்கூடிய கலையை கற்றுக்கின்னு தான் மேலான இன்பத்தை அடைய முடியும். அப்படி அடைஞ்சாதான் நான் அதிலே நிற்க முடியும். ஒரு குழந்தைகிட்ட போய் இப்போ என்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாங்கன்னா நான் ஏதோ பிரயோஜனமாக செலவு பண்ணுவேன். ஒரு குழந்தைகிட்ட போய் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தா அது என்ன பண்ணோம்? அந்த பணத்தோட மதிப்பு அதுக்கு தெரியுமா? தெரியாது. எல்லா விளையாட்டு பொருள் மாதிரி இந்த பணமும் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி நினச்சிக்கும். அப்போ பக்குவம் இல்லாத ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாடம் கிடைச்சாலும் அதனால் அவங்களுக்கு பலன் இருக்கானா? எந்த பலனுமே இருக்காது. அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமான பாதை தான். ஆனால் எதுக்காகன்னா,
உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பெரிய பொருளுப்பா, அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு வரணும். அதனால் அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கணும்னா இந்த பேசிக்கான பாடங்களை அழகாக பண்ணிங்கன்னா அந்த சக்தி நமக்கு அழகாக வந்துடும். நம்ம மனசு ஒரு அங்காடி நாய் போல் அலைஞ்சினே இருக்குது. ஏன்னா அது காற்றும் மனசும் ஒன்று தான். ஒரு இடத்துல நில்லுன்னா அது நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எது வரைக்கும்னா நான் மனசை திரும்பி பார்க்காத வரைக்கும் தான். நம்ம சராசரி மனுஷன் யாராவது மனசுக்கிட்ட ஒரு போராட்டமாகுதான்னா போராட்டம்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா மனம்தான் அவங்கள வழி நடத்துது. ஆனால் நாம் சொல்லுவோம், சாமி பாடம் பண்ண உட்காரோம், ஒரே போராட்டமாகுது சாமி, எப்போ நடந்ததெல்லாம் இப்போ ஞாபகம், நான் மறந்தே போயிட்டேன், ஆனால் அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது, சில விஷயங்கள்லாம் மறக்கவே முடியல அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ தான் நாம் எதிரி யாருன்னு நமக்கு தெரியுது. இவ்வளோ நாள் எதிரி பக்கத்து வீட்டுக்காரன், சிநேகிதன், சொந்தக்காரன், இப்படிலாம் எதிரிகளை உருவாக்கப்படுத்தியிருந்தோம். இப்போ தான் தெரியுது வெளியே யாருமே நமக்கு எதிரி இல்லை, நமக்கு உள்ள ஒரு பையன் உக்காந்துக்கிறான். யார் அவனுக்கு பேர்? மனம். இது யார் சொன்னது? நம்ம ஐயா. நீ ஊரெல்லாம் விரோதம் பண்ணிக்க வேண்டிய வேலையே இல்லைப்பா. ஏன்னா இந்த ஊர் உனக்கு முன்னாடி இருந்தது, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் இருந்தது. இந்த ஊர் நீ வரும்போது இப்போ எப்படி இருக்குதோ அதே போல தான் இருந்தது. இல்லைன்னா திருவள்ளுவர் சொல்லுவாரா? திருவள்ளுவர் இப்போ நம்ம சொல்கிறோம், டேய் உன்னோட சின்ன பசங்கிட்ட போய் முறைச்சிக்காத, புத்தி இல்லாதவங்கிட்ட போய் மோதி பார்க்காத அப்படின்லாம் இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது இப்போ தான் சொல்கிறாங்களா, இப்போ தான் அப்படி பசங்க நடக்கிறாங்கன்னா அப்படி இல்லை, அந்த காலத்துலேயே அப்படி தான் நிற்கிறாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, சிற்றினங்களை கண்டு அஞ்சுப்பா, சிற்றினங்களை கண்டு அஞ்சு, பயப்படு, கொஞ்சமாச்சும் அது மேலே பயம் இருக்கட்டும். அது உன்னோட தாழ்ந்த பொருள் தான், அது விலங்கு தான், உனக்கு ஈக்குவல் கிடையாது. உனக்கு ஈக்குவல் இல்லைன்றதுனா நீ போய் அதுக்கிட்ட போய் சண்டை கிட்ட போட்டு இருக்க போகிற. சண்டை போட்டால் என்ன ஆகும் சாமி? ஒரு நாய்கிட்ட போய் நான் சண்டை போட்டால் என்ன ஆகும்? என் உடம்பு தான் ரணகலமாகும். அதே போல் அவர் எதுக்காக சொன்னார்னா, அதே போல் மனுஷனுக்குள்ளேயும் சிற்றினங்களும் இருக்குதுப்பா. நீ நாய் பேயின்னு ஊரில் யார் எப்படிலாம் இருக்கிறாங்களோ மனுஷனோட குணம் கூட அப்படி இருக்குது. அந்த மாதிரி குணத்தில் உள்ள ஆளுங்களை நீ பார்த்தால் மோதி பார்க்காத, ஒதுங்கி போயிடு. அப்போ சிற்றினங்கள் யாரை சொன்னார்? நம்மளை தான் சொல்லிக்கிறார். நடைமுறை வாழ்க்கையில் நாம் இவ்வளோத்தையும் நம்ம பேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வருவோம். எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடலாம். நம்ம சொந்த பந்தமே இருக்குது வச்சுக்கலாம், ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருப்பாங்க. நாம் குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ பேர் கூட அந்யோன்யமாக தான் பழகிருப்போம். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இது மனசுக்குள்ளே என்ன ஆகுன்னா அப்படியே ஒரு பாரமாகவே இருக்கும். இவனை நம்பி நம்ம இவ்வளோ பண்ணோமே, இவனுக்காக இவ்வளோ பாடுபட்டோமே, என்னை கூட பார்த்துக்காம, என் குடும்பத்தை கூட பார்க்காம, தம்பிக்காக கொடுத்தேன், தங்கச்சிக்காக கொடுத்தேன், அக்காவுக்காக செலவு பண்ணேன், அப்படிலாம் போராடுற கூட்டம் இன்னை வரைக்கும் இருக்குது. அது சொல்கிற கூட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் இது நிரந்தரமான சண்டையாக இருக்குமானா இருக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல நாம் அதெல்லாம் மறந்துட்டு போயினே இருக்கணும். ஏன்னா எல்லாரும் செய் நன்றி இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. நினச்ச யாரோ ஒரு நன்றி செஞ்சுட்டாங்கப்பா, யாரோ ஒரு நல்லது நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க காலம் ஃபுல்லாக அவர் எனக்கு அதை செஞ்சாருங்க, இவ்வளோ நல்லது செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை, அந்த மனுஷனை மாதிரி மோசமான மனுஷன் யாரும் இல்லை, அவர் என்ன பண்ணார் தெரியுமான்னு அவர் பண்ண தப்பை சுட்டி காட்டுவாங்களா? நல்லதை சுட்டி காட்டுவாங்களா? இல்லை தப்பை சுட்டி காட்டுவாங்களா? அப்படின்னா நல்லதை கூட காலப்போக்கில் மறந்துடுவாங்க. நானே கூட போய் சொல்லலாம், டேய் நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. நீ என்னத்தை கஷ்டப்பட்ட? ஒரு புள்ள அப்பங்காரன்கிட்ட கேட்பாங்க, டேய் உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தேன்மா. எங்கள் அப்பா கூட என்னை படிக்க வைக்கலடா, எங்கள் அப்பா கூட வேலைக்கு சோறு போட முடியல, அவங்க அவ்வளோ பாடுபட்டாங்க. ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு நான் ராவும் பாவம் உழைச்சி உனக்காக போட்டேன் அப்படின்னு ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொன்னால் அந்த பிள்ளை அப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க? இது உன் கடமையா? உன்னை யார் என்னை பெற்றுக்க சொன்னா? நன்றின்றத இந்த உலகம் மறந்தே தீரும். ஆனால் அதுக்காக நான் பகைமையை பாராட்டின்னு வாழ்ந்துங்களாமன்னா இல்லை. உலகத்தில் சிலருக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய தன்மையை இறைவன் கொடுக்குறான். எல்லாராலையும் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சிடவே முடியாது சாமி. அப்போ நம்மளால் ஒருத்தனுக்கு நடக்கணும்னு இருக்குது, நம்மளால் ஒருத்தனுக்கு செய்ய முடியும்னு பாக்கியம் இருந்தால், செய்யக்கூடிய தகுதி இருந்தால், அது வேற யாரும் கொடுத்ததில்லை, இறைவன் கொடுத்தது. இறைவன் தான் உனக்கு கொடுக்க தகுதியை கொடுத்துட்டு உன் செய்டா, உன்னால் முடிஞ்ச செய்யன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறான். அப்போது நான் இங்கே வருத்தப்படுறதுக்காக வரல, நன்றி மறந்தவங்களோட இருக்கலாம்.
ஆனால் நான் திரும்பி திரும்பி அதை நினைக்காம என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேனா அதை மட்டும்தான் இறைவன் எழுத போகிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் ஒரு நோட்டை போட்டு வச்சிருக்கிறான். வந்ததுலேருந்து போன வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன்றது மட்டும்தான் அதில் எழுத போகிறான். நான் நல்லது செஞ்சேன்னா நல்லது எழுத போகிறான், கெட்டது செஞ்சேன்னா கெட்டது எழுத போகிறான். என்னை பற்றி இந்த ஊர் என்ன நினைக்குதுன்றத அவன் கணக்கிலே எடுத்துக்க மாட்டான். பிள்ளை என்ன சொல்கிறத எடுத்துக்க மாட்டான், பொண்டாட்டி என்ன சொன்ன, புருஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தனி மனுஷன். உன்னை நான் அனுப்புனனே, நீ இந்த உலகத்துக்கு போய் என்ன செஞ்ச, இது மட்டும்தான் அவனோட கேள்வியாக இருக்குமே தவிர உன்னை யார் என்ன சொன்னாங்க, நீ யாரை என்ன சொன்னன்றதெல்லாம் அவனுக்கு கேள்வியே கிடையாது. ஏன்னா என்னை படைச்சவனுக்கு முன்னாடி நான் கைகட்டி நிற்கக்கூடாது. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. திரத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா